ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் சர்ச்சைக்குள்ள சிக்கி சர்ச்சையிலேயே வாழ்க்கையை நடத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 யாராருக்கோ என்னென்னவோ அமைஞ்சது. அண்ணன் சீமானுக்கு இப்படி அமையணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அதே சமயம் சிரிப்பாவும் இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை குறித்து அவர் பேசின அவதூறுகள் அவரை சுற்றிலும் என்ன பண்ணுதுன்னா, அடி மேல அடி கொடுக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரியாருடைய சாபம் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், பெரியார் தடியெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சீமான் அவர்களை அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதுவோ இருக்கட்டும். ஆனா ஏதோ ஒண்ணு அவர் வாய் விட்டதுக்கு அவர் என்ன பண்றாரு, அடி மேல அடி வாங்கினாரு. அது பெரியாருடைய தடியே அவர் அடிக்குது. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்படியெல்லாம் போயின்னு இருக்கிற போது பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு இழிவா விமர்சிச்சுட்டு இப்போ பெரியார் மண்ணிலேயே போயிட்டு பெரியாரை விமர்சிக்கிற அளவுக்கு பெரியார் மண்ணா இது, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அண்ணன் சீமான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தன்னுடைய வேட்பாளருக்காக பிரச்சாரத்துல மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு 3வது முறையா உங்க கிட்ட பிச்சை எடுக்கிறேன், எனக்கு தயவு செய்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஓட்டு கேக்குது. இதெல்லாம் பார்த்த மக்கள், எப்படியா உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, நீ எல்லாம் மனித பிறவிதானா, எப்படி உன்னால இதெல்லாம் முடியுது, நீ பெரியார பத்தி இந்த அளவுக்கு இழிவா பேசிடுவ, பெரியாரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் கேவலப்படுத்திடுவ, அதுக்கப்புறம் பெரியார் பிறந்த மண்ணுல பெரியாரை தவிர்த்துட்டு நீ எப்படி ஓட்டு கேட்க உனக்கு மனசு வருது, நீ மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க அண்ணனை. ஆனா இருந்தாலும் அண்ணன் திடதார்த்தமா இருந்துட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய வேட்பாளருக்காக எப்படியும் டெபாசிட் கூட வாங்க மாட்டோம், தோத்துருவோம் அப்படின்னு தெரிந்து என்ன பண்றாரு, ஓட்டு கேட்க வந்திருக்காரு. ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில திராவிடருக்கு ஒரு பெரியார், தமிழருக்கு 1000 பெரியார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் லைட்டா என்ன பண்ணிருக்காரு, பெரியார் மேல பாசம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, தூவி விட்டுருக்காரு. ஆனா அங்க ஒரு பப்பு வேகல அப்படின்றதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஆனா இருந்தாலும் பிச்சை கேட்காத குறையா நான் 3வது முறையா உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன், தயவு செய்து எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு டெபாசிட்னா வாங்கி கொடுங்க, என்ன தோக்கடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 காலை பிடிச்சு கேட்காத குறையா கேட்டிருக்காரு அண்ணன் சீமான். ஆனா இருந்தாலும் மக்கள்லாம் தெளிவா இருக்காங்க. நீ எங்க பெரியார் மண்ணிலே பெரியாரை விமர்சிச்சுட்டு எப்படியா போயிருவ, உன்னை தடி எடுத்தோ இல்ல வேற எது மாதிரியெல்லாம் உனக்கு அடி கொடுக்க கூடாது. எப்படி கொடுக்கணும்னா, உன்னை இந்த தேர்தலை தோக்கடிச்சு டெபாசிட் வாங்க விடாம, அதாவது எந்த அளவுக்கு இழிவா தோக்கணுமோ அந்த அளவுக்கு இழிவா உங்களை தோக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு எடுத்திருக்காங்களாம். அரசும் என்ன பண்ணுதுன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, அரசு மேல என்ன பண்றாங்க, ஒரு சில கருத்து வைக்கிறாங்க. திமுக பெரியாரை கொண்டாடுது, ஆனா அதே பெரியாரை இழிவுபடுத்துறார் சீமான். இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களே, வழக்குகள் நிறைய இருக்கு அவர் மேல, இருந்தும் ஏன் மௌனம் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அரசுக்கு எதிராகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எலெக்ஷன் டைம். இப்போ எலெக்ஷன் டைம்ல சீமான் அவர்களை கைது பண்ணா உடனே என்ன சொல்லிடுவாங்க, காழ்ப்புணர்ச்சி காரணமா கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க. அதாவது பெரியாரை பத்தி தான் நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோம், எலெக்ஷன்ல எங்களை தோக்க அடிக்கணும், இதுக்காக என்ன பண்ணுது, எங்க தலைவரை கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் என்ன பண்ணுவாங்க, நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போராட்டத்துல இறங்கிடுவாங்க. அது ஒரு பேசும் பொருளாக்க கூடாது. இன்னொன்னு சீமான கைது பண்ணி தலைப்புச் செய்திகள் எல்லாம் வர வைக்க கூடாது. இதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இவருடைய சாவு கொடூரமா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவரை எதால அடிக்கணுமோ அதால தான் அடிக்கணும். இவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் ஆக்கலாம் கூடாது, தலைப்புச் செய்திகளை கொடுத்து இவரை கைது பண்ணி பிளாஷ் நியூஸ் எல்லாம் வச்சு பேசும் பொருளாக்க கூடாது. ஒண்ணுமே இல்லாம சைலண்டா இவர் என்ன பண்ணணும், எப்படி அடிக்கணுமோ அப்படிதான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் 3000 நாம் தமிழர் கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் திமுக இணைஞ்சாங்க. அதுவே அவருக்கு ஒரு பெரிய அடியா இருக்குது. பட் இருந்தாலும் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு இழிவா பேசிட்டு பெரியார் மண்ணில இப்படி கையேந்தி நிக்கிறது ரொம்பவே வேதனைக்குரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.